அலுவலரான சுப்பிரமணியின் மேலதிகாரி மிகவும் கடுமையானவர். எவ்வளவு உழைத்தாலும் குறை கூறுவார். ஒருநாள் மேலதிகாரி அனைவரின் முன்னும் அவரை கடுமையாக திட்டினார். சுப்பிரமணிக்கு பதில் சொல்ல வேண்டும் போல இருந்தது. உள்ளம் கோபத்தில் கொதித்தது. ஆனால் இங்கு சினம் கொண்டால் என்ன நடக்கும்? வேலை போகும், குடும்பம் பாதிக்கப்படும் என்று சிந்தித்து அமைதியாக இருந்தான். கோபத்தை அடக்கினான். ஆனால் அந்த கோபம் உள்ளே தங்கிவிட்டது. மாலையில் வீட்டுக்குத் திரும்பியதும் தன் சிறிய மகன் விளையாடிக் கொண்டே ஒரு கோப்பையை உடைத்தான். உடனே சுப்பிரமணியின் கோபம் வெடித்தது. குழந்தையை கடுமையாக கண்டித்தான். வீட்டின் அமைதி குலைந்தது. அன்றிரவு மகன் பயந்து அருகில் வராமல் இருந்ததை பார்த்து சுப்பிரமணியின் மனம் உடைந்தது. வலியவரிடம் காட்ட முடியாத சினத்தை மெல்லியவரிடம் காட்டிவிட்டேனே என்று தன்னைத்தானே வருத்தினான். மறுநாள் அவன் மேலதிகாரியிடம் அமைதியாகவும் தைரியமாகவும் பேசினான். உண்மையை மரியாதையுடன் சொன்னான். அதே நேரம் வீட்டில் இனி கோபத்தை காட்டக்கூடாது என்று தீர்மானித்தான். செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இல்லதனின் தீய பிற. வலியவரிடம் சினம் கொள்ள முடியாமல் மெலியவரிடம் சினத்தை காட்டுவது மிகப் பெரிய தீமை.